வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான பொங்கலும் அதற்கு தொட்டுக்கொள்வதற்கான ஒரு புதுமையான பச்சடியும் எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோவிலே பார்க்க போகின்றோம். இன்னைக்கு நம்ம இந்த புதுமையான பொங்கல்ல ஒரு வித்தியாசமான மிளகாயை சேர்த்து செய்ய போகின்றோம். அது என்ன மிளகாய், அந்த மிளகாய் எப்படி இருக்கும், அதை எவ்வாறு சேர்ப்பது என்பதை காண வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் இந்த பொங்கல் நறுமணத்துடன் திகழ்வதற்காக ஒரு புதுமையான ஒரு பொடியினை இதில் நாங்கள் சேர்த்துள்ளோம். அந்த பொடியினை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் இந்த வீடியோவினை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இந்த பொங்கலுடன் நாம் சேர்த்து சாப்பிடுவதற்காக ஒரு உகந்த சைட் டிஷ்ஷாக தேங்காய் பச்சடி செய்ய போகின்றோம். அந்த தேங்காய் பச்சடியும் எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோவிலே கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், பயன்பெறுங்கள் நண்பர்களே. வாருங்கள் செய்முறை வீடியோவிற்குள் செல்லலாம். நேயர்களே, வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். இன்னைக்கு மாலை டிஃபனுக்கு வாய்க்கு புளிப்பாக வேணும் அப்படின்னு தோணிட்டு புளிப்பொங்கல் ஞாபகம் வந்தது. இதை எங்கள் பாட்டிலாம் ரொம்ப அருமையாக பண்ணுவா, எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா பண்ணுவா. இந்த புளிப்பொங்கல் சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும். குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இங்கே இதில் இந்த சின்ன டம்ளரால் 1.5 டம்ளர் பச்சரிசி நொய், இதுக்கு பச்சரிசி நொய் தான் தேவைப்படும். நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சரிசி நொய் வச்சுக்கலாம். 1.5 டம்ளர் போட்டுக்கிறேன். பச்சரிசியை நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாமா, இல்லை நொய் வாங்கி? இல்லை, நொய் கடையிலே நொய் விற்கும், பச்சரிசி நொய், அதை வாங்கிக்கலாம். கஞ்சிக்கெல்லாம் போட்டுப்பால அந்த நொய் தான். நொய் வச்சு உப்புமா, அரிசி உப்புமா பண்ணலாம். இது புளிப்பொங்கலுக்கு இந்த நொய் பொங்கல் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு இந்த பச்சரிசி நொய் நம்ம தேவையானது. இதில் நான் 1.5 டம்ளர் போட்டிருக்கேன். இந்த புளிப்பொங்கல் அரிசி உப்புமா மாதிரி தான் தாளித்து கொட்டி பண்ணணும். தேவையான பொருட்கள் என்னென்ன, இது நல்ல எண்ணெயில் பண்ணணும். கமகமன் வாசனையோடு அருமையாக இருக்கும். இதுக்கு தேவையானது பொருள்களை சொல்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுன்ட்டேன். அப்புறம் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி பண்ணி எப்பயுமே நான் வச்சுருப்பேன். புளி சாத்துக்கெல்லாம் போடுற மாதிரி அதை கொஞ்சம் போட போகிறேன். அது அப்புறம் காட்டுறேன். அது சமைக்கும்போது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன், எப்போ போடணும்னு. இப்போ தேவையானது இன்னும் 3 கப்பில் இருக்கு, அதையும் சொல்லுங்கள். மோர் மிளகா, அதாவது தாளிக்கிறதுக்கு வர மிளகாய்க்கு பதிலாக மோர் மிளகாயில் தாளிச்சோன்னா இந்த மோர் மிளகாயோடைய இந்த புளிப்பொங்கல் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1.5 டம்ளர்னு எடுத்துருக்கனால ஒரு 2 மிளகா, அதில் ஒரு சின்ன மிளகா தான் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி, யாருக்கு தேவையான புளிப்பு சத்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம குழம்புக்கெல்லாம் பண்ணுறதோட கொஞ்சோண்டு கூட போட்டு புளியை ஜலத்தில் ஊற வச்சுக்கணும். வேர்க்கடலை 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தாளிக்கும் போது போடுவேன். கருவேப்பிலையும் தாளிக்கும் போது போடுவேன். இதை நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் ஆகிடும். இப்போ இந்த பொங்கல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பச்சரிசி நொய்யை நல்லா தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி எடுத்துருங்கோ. கல் மண் குப்பை எதுவும் இல்லாமல் எடுத்துட்டு அதை களைஞ்சி வச்சுருங்கோ. ஊற வச்ச புளி ஜலத்தை கரைச்சி வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்டை பார்ப்போம். அதாவது என்னன்னா, இது நல்ல பழைய பச்சரிசின்னா 1க்கு 3 தண்ணி விடலாம். நான் இது 1.5 டம்ளர் விட்டுருக்கேன். அதனால நான் என்ன பண்ணுறேன், 4.5 டம்ளர் இல்லை 5 டம்ளர் கூட தண்ணி விட போகிறேன். ஸோ இந்த புளி ஜல அளவு பார்க்குறேன். கூட கொஞ்சம் வேணும்னா ஆர்டினரி தண்ணியும் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் பண்ண போகிறேன். இந்த குக்கரில் நிறைய நல்லெண்ணெயை விட்டு வச்சுருக்கேன். தாளிக்க வேண்டியது தான் இப்போது வழக்கம் போல். இந்த நல்லெண்ணெயில் மோர் மிளகாயை போடுறேன். தேவையான காரத்துக்கு தகுந்த மோர் மிளகா, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்த வேர்க்கடலை எடுத்ததை போடுறேன். வறுத்த வேர்க்கடலை அது. இதோடு கூட பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை போடலாம். இந்த மோர் மிளகா கொஞ்சம் வறுபடட்டும்.
பருப்பு கருகாமல் அப்பப்போ பார்த்துக்கோங்க. மோர் மிளகா கருப்பானா காரம் ஜாஸ்தி தெரியாது. பெருங்காயம் போட்டுக்கிறோமா? கட்டி பெருங்காயம் ஒன்று போடுறேன். கருவேப்பிலைய கிள்ளி போடுறேன். இப்போ மோர் மிளகா ஓரளவுக்கு நல்லா வறுத்துன்னு வந்துடுது. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி 1.5 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடலாம். இப்போ எண்ணெயில் கரைச்சி வச்ச புளி ஜலம் இதில் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளந்தே போடுறேன். எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 விட்டுருக்கேன். இது பழைய பச்சரிசி அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஜலம் ஒரு 1/2 டம்ளர் கூட விட்டுருக்கேன். கல்லுப்பு போட்டுக்கணும். இது நல்லா குழவா வரும். குழஞ்சி இருந்தால் பொங்கல் மாதிரி, அதுதான் நொய் பொங்கல் அப்படின்னு சொல்லுவா. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேன். இதோடு கூட நான் சொன்னேன், எப்பயுமே புளிக்காய்ச்சலுக்கோ இல்லை ஊறுகாய் மாங்காய் தொக்கு இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வெந்தயமும் கட்டி பெருங்காயத்தையும் வெறும் வானிலையில் வறுத்து வச்சிருப்பேன். அந்த பொடி எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அந்த பொடியை கொஞ்சம் போடுவோம். பார்க்குறீங்களா? இதுதான். இது போட்டிங்கன்னா வாசனை இன்னும் தூக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸி தான். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கட்டி பெருங்காயத்தை வெறும் வானிலையில் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஸ்டாக் மாதிரி வச்சுட்டேன்னா இந்த மாங்காய் தொக்கு இந்த மாதிரி புளிக்காய்ச்சலுக்கு போடுறதுக்கு இந்த புளி பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இப்போ இந்த ஜலம் கொதிக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், வெயிட் போடாமல் சும்மா மூடி அப்படி திருப்பி வச்சு மூடி வைக்கிறேன். மூடி வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ். ஆமாம், 5 மினிட்ஸில் கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிச்சப்புறம் இந்த பச்சரிசி நொய்யை போட்டு விசில் விட்டுடலாம். 3-4 விசில் விட்டோன்னா நல்லா வந்துடும். நல்ல பொங்கல் ரெடி ஆகி வந்துடும். நண்பர்களே, புளி பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு. நீங்கள் இந்த புளி பொங்கலுக்கு ஒரு லைக் கொடுக்கலாமே. இப்போ அமக்கலமாக ரெடி ஆகிட்டு இருக்கு புளி பொங்கல். கொதி வந்து நேயர்களே பாருங்க, இப்போ நல்லா கொதி வந்துடுத்து. இந்த பச்சரிசி நொய்யை நல்லா களைஞ்சி வச்சதை குக்கரில் போடுறேன். இது நல்லா ஜலம் வாங்கும். பழைய பச்சரிசியாக இருந்துன்னா ஜலம் நிறைய இழுக்கும். நல்லா ஒத்த மாதிரி கிளறிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். விசிலும் போட்டுடுறேன். நல்லா 3-4 விசில்ல புளி பொங்கல் ரெடி ஆயிடும். இதுக்கு தொட்டுக்கு டாங்கர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிடலாம். தயிர் பச்சடி எது வேணாலும் பண்ணிட்டு தொட்டுன்னு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் துருவில் போட்டு பச்சை மிளகா, கடுகு, பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் தாளிச்சிட்டு தயிர் கலந்து உப்பு போட்டு பண்ண போகிறேன். நேர்களே, இந்த புளிப்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி பண்ணால் நல்லாயிருக்கும் சொன்னேன். கேரட் பச்சடி பண்ணி சாப்பிடலாம், டாங்கர் பச்சடி பண்ணலாம். நான் இங்கே தேங்காய் துருவல் போட்டு சிம்பிள் ஒரு பச்சடி ரெடி பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இதில் தாளிச்சு கொட்டிருக்கேன். யூஸ்வலாக தாளிச்சு கொட்டுறது கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இதுதான் நேயர்களே. இப்போ இதில் தயிர் கலந்தா தயிர் பச்சடி ரெடி. இது இந்த புளி பொங்கலுக்கு தொட்டுக்க காம்பினேஷனாக இருக்கும். தயிர் விட்டு கலந்துக்கிறேன். இதோட அதை சேர்த்து இது பண்ணோன்னா அருமையான காம்பினேஷன், ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நேயர்களே. இது நீங்களும் செஞ்சு பார்த்து பொங்கலோட சேர்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே. சுட சுட இந்த பொங்கல் ரெடி ஆயிடுது. இப்படி ஃபஸ்ட்டு தளர்த்தி தான் இருக்கும், அப்புறம் தான் இருக்கும். சுட சுட இதை அப்படியே சாப்பிட்ணும். என்ன நேயர்களே, இந்த அருமையான புளிப்பொங்கலை செய்து பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடித்திருந்ததா? நீங்கள் செய்து பார்த்த பிறகு இந்த புளிப்பொங்கலினுடைய சுவை எப்படி இருந்தது என்பதை கமெண்டிலே தெரிவியுங்கள். மிக அருமையான இந்த புளிப்பொங்கலை நீங்கள் அனைவரும் செய்து பார்த்து உண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.